ஹலோ காய்ஸ், நான் தான் சார். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஃபன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஓல்டு பீக் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஓல்டு பீக்ல நீங்க பூடி அடிக்காம வீட்டுக்கு போறதா இல்லை, கமாண்ட்ரா கீழே குதிச்சலாம். இன்னைக்கு நான் ஓல்டு பீக் இந்த பூடியை கன்ஃபார்ம் அடிப்பேன். அதுக்கு என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா, என் கையில் இருக்கிற கேரக்டர் தான் மோர்ஸ். இவனை வச்சு செம்மையா தப்பிக்கலாம் எனிமிக்கிட்டு இருந்து. அதே மாதிரி எனிமிக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு அடிக்கலாம். ஓகே, இங்க ரெடிமே இருக்கா. நம்ம பக்கத்துல மேய்ச்சிட்டு வீடு தெரியாம போறாம பாருங்க. சரியான பாட்டு பசங்க இருக்கானே. வெளியே ஓடு காய்ச்சி. இந்த மோஸ் கேரக்டரை வச்சு நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எனிமி தெரியாம போய் கவர் எடுத்துக்கலாம். இப்போ நீங்களே பாருங்க, நான் ஓடிட்டு இருக்கேன். ஸ்கில்லு முடிய போகுது. கரெக்டா எனிமி இருக்கான். கரெக்டா இந்த மரத்துக்கு பின்னாடி கவர் எடுத்துட்டேன். இந்த எனிமி என்னை பார்க்கல. அட்டாக், அவ்வளோதான். இந்த எனிமியை முடிச்சாச்சு. ஒரு கில்லு கிடைச்சிச்சு. அந்த வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம அடிக்க வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நான் ஓப்பன் கவர் இல்லாமல் நின்றுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் கவர், ரெண்டு சைடு கவர் இல்லாமல் இருக்கு. இந்த வாத்துக்காலையும் அனுப்பிவிடுவோம். அவங்க வந்தா நினைக்கிறேன். இருங்க, ஸ்கோப் போட்டு பார்க்கலாம். ஆளக்கானோ அடிச்சிட்டாங்களோ. எனிமி வேற எனிமி அவனை அடிச்சிட்டானோ? இல்லை வேற எனிமி அவனை அடிச்சுட்டான். ஓகே, அங்கே ஒரு டெட் பாடி விழுந்துருச்சு. திரும்பி ஸ்கில் வந்துருச்சு. எங்கேருந்து போயிடும். ஓடு 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 கைஸ். அந்த உடஞ்ச பில்டிங்குள்ள போயிடலாம். அந்த உடஞ்ச பில்டிங்குள்ள நிறைய கன்னு, நல்ல கன்னு இருக்கும். போய்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ நார்மலாக இருந்தால் நம்ம எடுக்க முடியாது. மேலே மொட்டமாக இருந்து தலையில சுட்டு மட்டும் வணக்கண்ட மாப்பிளாங்க வேணுங்க. ஓகே, கவர் எடுக்கலாம். ஸ்கில்ல கேன்சல் பண்ணிக்கலாம். கூல் டவுன் ஆகும். ஓகே, ட்ராப், அங்கே ஒரு ட்ராப் இருக்கு. கைஸ், எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி இந்த ஸ்கில்லை வச்சு விளாட்றீங்கன்னா, லோன் உல்ஃப்ல இந்த ஸ்கில்லை வச்சு விளாடாதீங்க. இந்த லோன் உல்ஃப்ல இந்த ஸ்கில்லை வச்சு விளாட ரொம்ப வேஸ்ட். ஏன்னா லோன் உல்ஃப்ங்கிறது உங்களுக்கே தெரியும், யாருக்கும் தெரியாத விஷயமா இல்லை. ஒரு சின்ன ஸ்பேஸ். இதோட அந்த டயா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டயாவே அந்த லோன் உல்ஃப்குள்ள முக்கால்வாசி வந்துடும். ஸோ எனிமி கொஞ்சம் கிட்ட வந்தாலும் அவங்க வந்து நீங்கள் அழகாக தெரிஞ்சிருவீங்க. உங்கள் டிரான்ஸ்பரன்சி கம்மியாயிடும். ப்ளஸ் என்னன்னா, உங்களால் அவனை சுட முடியாது. அந்த ஒரு செகண்டுக்கு அவங்க சுட்டாதான் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆனதுனால தான் உங்களால் சுடவே முடியும். ஸோ இது வந்து லாங் ரேஞ்ச் சர்வைவலுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த மாதிரி எனிமிட்டு இருந்து நீங்க ஸ்குவாடா விளையாடுறீங்க, திடீர்னு உங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே செத்துட்டானுங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, ஆப்போசிட்ல ஒரு ஸ்குவாடுன்னு சொல்லும்போது இந்த ஸ்கில்லை போட்டு நீங்க ஓடிடலாம். அங்க இருந்து ஓடிப்போ இங்க உங்க டீம்மேட்டை நீங்க ரிவைவ் பண்ணி விடலாம். அதுக்கு வேணா இந்த ஸ்கில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கில்லை வச்சு நீங்க நான் அட்டாக் ஆடிட்டு இருக்கீங்க. எனிமி சவுண்டு கேட்டுச்சு. எங்க ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு வேற இல்லை. நான் வேற கையில இருந்து வச்சு அடிச்சிட்டேன். ஓகே, எக்ஸாமைட் வேண்டாம். டபுள் பேரல் எடுக்கலாம். ஓகே, டபுள் பேரல் கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் நான் என்னையோட சேர்த்து நீ 2 பேர் வெளியே இருக்கானுங்க. மெடி முடிச்சுக்கலாம். மெடி இறக்கும். 2 பேர் எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கிறதாங்க பெரிய டாஸ்க்கு. சின்ன டாஸ்க் தான். கிடைச்சிருச்சு. அங்கே பாருங்க, அது குளோபல் போட்டு கண்டக்ட் கவர் எடுத்துட்டான். கீழே ஒருத்தன். ஓகே, 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. என்ன பண்றோம்னா, அவங்களுக்கே தெரியாம நம்ம 3வது ஆளும் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துடுறோம். அவனுக்கு என்ன நினைச்சிட்டுப்பானுங்க, எவனா ஒருத்த மாறி மாறி கொண்டுட்டு நம்ம இந்த வீட்டுக்குள்ள கவர் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜோன் வேற பாருங்க, கரெக்டாக இந்த வீட்டோட எட்ஜில் வருது. இங்கேயே கவர் எடுத்துக்கலாம், இங்கேதான் வரணும்னு. ஆனால் நான் என்ன பண்ண போறேன், அவனுக்கே தெரியாம பாடகை கொடுக்காம இந்த வீட்டுக்குள்ள உட்கார போறேன். கமான், ஒரு குளோவல். கமான், 2வது குளோவல். ஓகே கைஸ், மேலே எம்டன் இருக்கு கைஸ். எம்டன் எடுக்கிறோம்னா எனிமி வர மாதிரி வைப்ரேஷன் ஆகுது. எனிமி வரானா இல்லையா? உங்களுக்கு அங்கதான பஞ்சாயத்து. என் பக்கம் ஏன் வரானுங்க? எனிமி வர மாதிரி காமிச்சுதான் எனிமி யாரும் இல்லை. சரி, ஓகே, நம்ம எம்டன் எடுத்துடலாம். எம்டன். ஓகே, எம்டன் கைஸ் நல்லா பாருங்க. ஜோன் வந்துருச்சு. சொல்றபடி வந்துருச்சு. சனியை ஓட்ட. ஓகே, ஜோன்ல மட்டும் அடி வாங்கி இருக்கக்கூடாது. பட்டன் பிளட் இறங்கும். இன்விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ எனிமி எனக்கு ஸ்ட்ரைட்டா வந்து மேலே இருக்கான், இல்லை பக்கத்துல இருக்கான். பக்கத்துல ரூம்ல தான் வந்தேன். அப்போ இல்லை, அப்போ மேலே தான் இருக்கான். ஓகே, இப்போ பாருங்க, இன்விசிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, நான் மேலே இருக்கான் பாருங்க. திரும்ப ரொம்ப இருக்கான் பாருங்க. அட்டி ஐயோ, ஹே, நான் ஜெயிச்சுட்டேன். அவன் ஜோன்ல அடிப்பட்டான். என்கிட்ட இன்ஜெக்ஷன் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன். ஓகே காய்ஸ், எப்படியோ இந்த பூஜை அடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் என்ன டாஸ்க்னு சொல்லுங்க, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பை காய்ஸ்.